السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பு தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்லவனாக மாறி கலிமா சொல்லி மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர் சஹாபி. அந்த ஹுதைஃபா என்ற சஹாபியினுடைய தாயாருக்கு நபியினுடைய நாயகத்தினுடைய துஆவை பெற வேண்டுமே என்ற ஆசை இருந்தது. எனவே ஒரு நாள் ஹஜ்ரத் ஹுதைஃபாவுடைய தாயார் அவரிடத்தில் சொன்னார்கள், கேட்டார்கள், மகனே, உனக்கு எவ்வளோ நாட்களாக நபியோடு பழக்கம் இருக்குது, எவ்வளோ நாளாக ரசூலுல்லாஹ் உனக்கு தெரியும் என்று கேட்டார். அப்போது ஹஜ்ரத் ஹுதைஃபா சொன்னாங்க, அம்மா, எனக்கு ரொம்ப நாளாகவே ரசூலுல்லாஹ் தெரியும், ரொம்ப நாளாகவே ரசூலுல்லாஹ் தெரியும் என்று ஹஜ்ரத் ஹுதைஃபா சொன்னார். உடனே அம்மா சொன்னாங்களா, மகனே, இவ்வளோ நாட்களாக நீ நபியினுடைய தோழமையில் வாழுகிறாயே, நபியோடு பழகி கொண்டு வருகிறாயே, என்னைக்காச்சும் ஒரு நாளை எனக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இடத்துல துஆ செய்ய சொல்லியிருந்தியா? ரசூலுல்லாஹ் நமக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிட்டா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவானே. இவ்வளோ நாட்களாக நீ நாயகத்தோடு பழகுறாயே, ஒரு நாளைக்காச்சும் எனக்காக வேண்டி உனக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீ பாவம் மன்னிப்பு தேட சொல்லியிருக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவர் இல்லை என்று சொன்னார். அந்த ஹுதைஃபா சொல்றாங்க, உடனே எங்க அம்மா கோவப்பட்டு இந்த திட்டுனா, ரொம்ப பேசினா, ரொம்ப திட்டுனா, என்னப்பா எப்படி பண்ணிட்டேன், ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்காவது நமக்காக வேண்டி நீ பாவம் மன்னிப்பு தேடும்படி கேட்டிருக்கலாமே, இப்படி பண்ணிட்டீயே என்று அவங்க சொன்னாங்க. ரொம்ப பேசினாங்க, திட்டுனாங்க, வருத்தப்பட்டு. உடனே எங்க அம்மாட்ட சொன்ன, அம்மா பேசாதீங்கம்மா, மன்னிச்சிடுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு போய் நான் நாயகத்தை பார்த்தேன், அவங்கள போய் சந்திப்பேன். ஒல அதரஹு அத்தா தகசிரலி உலகி, இன்னைக்கு போய் நான் எப்படியாவது ரசூலுல்லாஹ் பார்ப்பேன், எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நமக்காக நம் குடும்பத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்பு என் முன்னால வச்சு கேட்ட பிறகுதாமா நான் வீட்டுக்கு வருவேன் என்று அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் ஹுதைஃபா இப்னுல் யமான் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகை ஹுதைஃபா சொல்றாங்க, இப்போ சல்லைத்து நாவுல் மக்ரிப, நானும் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து மக்ரிப் தொழுகையை ஜமாத்தா தொழுனேன். ரசூலுல்லாஹ்வை தொழுகைக்கு பிறகு சந்திக்கிறான்னு சொல்லி நான் இருந்தேன். பெருமானார் மக்ரிபை தொழுதுட்டு மக்ரிபுடைய சுன்னத்தை தொழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வாபின் தொழுகையை தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மக்ரிபை தொழுதுட்டு வீட்டுக்கு போகல, இஷா வரைக்கும் பள்ளிவாசலையே உட்கார்ந்து தொழுது கொண்டும் ஓதிக்கொண்டும் அமல் செய்து கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழ வச்சாங்க. நானும் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து இஷா தொழுதேன். பெருமானார் இஷா தொழுதுட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பின்னாலேயே நானும் போனேன். அப்பொழுது பெருமானார் சமிய சவுண்டி, நான் நடந்து வருகிறேன், என் சப்தத்தை கேட்டு, ரசூலுல்லாஹ் முன்னால நான் பின்னால, நான் நடந்து போகிறேன், என்னுடைய சப்தத்தை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்க்காமலேயே கேட்டாங்க, மனஹாதா, என் பின்னால் வருவது யார்?
உதயபாதானே வருகிறேன், வருவது உதயபாதானே என்று நல்லதா இருக்கிறோம். திரும்பியே பார்க்காம நான் வரதை கண்டுபிடிச்சு என் பேரை சொல்லி உதயபாதான வருவீங்க என்று கேட்டாங்க. நான் ஆம் நாயகனே, நான் உதயபாதா வந்திருக்கிறேன் என்று சொல்றேன். உடனே ரசூலுல்லாஹ் மா ஹாஜத்துங்க, தொலை வந்தீங்க, வீட்டுக்கு போகாம என் பின்னாலேயே வருவீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவைக்காக வந்திருக்கீங்க என்று ரசூலுல்லாஹ் என்னிடத்துல கேட்டாங்க. நான் வாயை திறந்து சொன்னதுக்கு முன்னால் இந்த ஹதீஸு அஸ்ஸுனனுல் குப்ராலின் நஸஈ என்ற கிதாபில் வருது. நான் வாயை திறந்து ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே எங்க அம்மா எங்களுக்காக வேண்டி உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு தேட சொன்னாங்க, எங்களோட பாவ மன்னிப்புக்காக நீங்க துவா செய்யணும், அதுக்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லலை. ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் விஷயத்தையே சொல்லலை. நான் விஷயத்தை சொல்லுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களாக தெரிந்து கொண்டு அவர்களாக என் மனத்தில் உள்ளதை கண்டுபிடித்து நாயகம் துவா கேட்டாங்க. அப்புறம்லாம் உனக்கு ஒளி உண்மைக்க, அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பான், உங்க தாயாரையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி சவுதாடித்தனம் துவா கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன விஷயம்னு கேட்டாங்க, நாம சொல்லவே இல்லை. அவங்களே கண்டுபிடிச்சி நமக்காக நம்ம தாயாருக்காக பெருமானார் துவா செஞ்சுட்டாங்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டது. பிறகு என் வீட்டில் போய் இந்த செய்தியை சொன்னேன் என்று அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸில் இருக்கிறோம். ஆக சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டுமே, பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே என்று ஆசைப்பட்டதையும் அதற்காக முயற்சி செய்த விஷயங்களையும் இந்த ஹதீஸின் வழியாக நாம் புரிந்து கொள்வோம். அதே போல எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பு ரசூலுல்லாஹ் தங்களுக்காக கேட்கணும் என்று எல்லா சஹாபாக்களுமே ஆசைப்படுறாங்க. அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் என்ற ஒரு சஹாபி, அவர் சொல்றாரு, அதைத்து ரசூலுல்லாஹ், நான் ஒரு முறை நாயகத்தை பார்ப்பதற்காக போனேன். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க, என்னையும் சாப்பிட சொன்னாங்க பெருமானார். அக்கல்து மின் துஆமி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உணவை நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே பெருமானாரை பார்த்து நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுக்கு யார் சொல்லுதா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக என்று நாயகத்திற்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நாயகத்திற்கு கிடைக்க நான் துவா செஞ்சேன். யார் சொல்றா? அது அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் என்று சஹாபி. அவர் ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேட்டாரு? அவர் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மன்னிக்கணும். ஏன் மன்னிப்பு கேட்டாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிப்பு தேடுவது அவருடைய நோக்கம் அல்ல. இவர் மன்னிப்பு கேட்டு கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது அவசியம் இல்லை. அவர் ஏன் மன்னிப்பு கேட்டாரு கேட்டா, சஹாபாக்களுக்கு தெரியும், பெருமானாரை பொறுத்தவரையிலும் யார் என்ன உபகாரம் செஞ்சாரோ மறு உபகாரம் செய்யும், சிறந்த உபகாரம் செய்வாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவருடைய ஐடியா என்ன, அவருடைய திட்டம் என்ன, நாம ரசூலுல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு நமக்கு பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அவர் கேட்ட ஐடியா பண்ண. சுப்ஹானல்லாஹ், அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு பெருமானார் அவர் நினைச்ச மாதிரி சொன்னாங்க, வழக்க அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துஆ செய்தார். அவர் அல்லாஹ் அவரை மன்னிக்காம இருப்பானா? ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இந்த செய்தியை அந்த அப்துல்லா என்ற சஹாபி மக்கள்கிட்ட சொல்றாரு. சொல்லும் பொழுது இந்த செய்தியை கேட்ட அந்த ஆள் சொன்னாரா, இவர் யார்கிட்ட அந்த செய்தியை சொன்னாரோ அவர் சொன்னாரா, உங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சுங்க, உங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைத்து விட்டது. ரசூலுல்லாஹ் உங்களுக்காக துஆ செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் நீ கொடுத்து வச்ச ஆளுங்கன்னு சொல்லி இந்த செய்தியை கேட்டவர் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, நான் ஆமாங்க உண்மைதான், ரசூலுல்லாஹ்வுக்காக பாவ மன்னிப்பு தேடினாங்க, அது பெரிய பாக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்னாங்கன்னா, வழக்கும்
அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக மட்டும் பாவ மன்னிப்பு தர மாட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே உள்ள, தன் சமுதாயத்திலே உள்ள, தன் உம்மத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு சொல்லி அந்த சாதி சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்காக மட்டும் பாவ மன்னிப்பு தேடல, தன் சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு மூமினான ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கத்தான் செய்யறாங்க என்று நான் சொல்றேனே. அதை நான் சும்மா சொல்லல, ஒரு ஆயத்தை ஆதாரமா வச்சுட்டா சொல்றேன் என்று சொல்லிட்டு அவங்க ஒரு ஆயத்தை ஓதி குர்ஆன்ல 26வது ஜுஸ்ல ஆமீன் என்ற ஜுஸ்ல ஒரு ஆயத்து வருது. காலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதன்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். நாயகமே தாங்கள் வஸ்தக்ஃபிர் நபியே நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, லிதன்பிக உங்கள் பாவத்திற்காகவும் பாவ மன்னிப்பு கேளுங்க, வலில் முஃமினீன வல் முஃமினாத் மூமினான ஆண்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க, மூமினான பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுங்க. தன் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு தன்னிடத்தில் தேட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்க்கு யார் சொல்லியிருக்கிறார்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடாம இருப்பாங்களா? அதனால தான் சொல்றேன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமுதாயத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பாவ மன்னிப்பு தேடான்னு சொல்லி அப்துல்லா இப்னு தர்ஜீஸ் என்ற சஹாபி சொன்ன செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த துஆ நமக்கு கிடைப்பதற்கு ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். அபூ தாவூதுடைய ஷரஹ் கிதாபான அவுல் மஅபூத் இந்த கிதாபில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸல்லா அர்பஅ ரக்ஆத்தின் கப்லல் அஸ்ரி கஃபரல்லாஹு லஹு. அசர் தொழுகைக்கு முன்னால சுன்னத்து தொழுகை 4 ரக்காத்து யார் தொழுவாரோ, அசருடைய முன் சுன்னத்து 2 தொழுதாலும் போதும் தான், சுன்னத்து நிறைவேறிவிடும். 4 தொழுவது சிறப்பு. அசருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்து யார் தொழுவாரோ கஃபரல்லாஹு லஹு அவர் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று ரசூலுல்லாஹ் துஆ. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் ஹாஸல அலா அர்பை ரக்ஆத்தின் கப்லல் அஸ்ரி அசர் தொழுகைக்கு முன்னால 4 ரக்காத்து தொழுவதிலே எவர் பேணுதலாக இருப்பாரோ, அதாவது தினசரி அசருடைய முன் சுன்னத்து சரியா தொழுவது 4 ரக்காத்து தொழுவது, இப்படி யார் இருப்பாரோ பணல்லாஹு லஹு பைத்தல் ஃபில் அசருக்கு முன்னால சுன்னத்து 4 ரக்காத்து எப்படியாவது தினசரி தொழுதா அல்லாஹ்வுக்கு அவருக்கு சொர்க்கத்தை ஒரு வீடு கொடுத்தான், சொர்க்கத்தில் அவருக்கு அல்ல ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தில் சொர்க்கம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அசருடைய முன் சுன்னத்து நாளை வளமையாக சொல்வதற்கும் நாயகத்தினுடைய இந்த துஆவை பெறுகிற அருமையான வாழ்வை நாம் வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.